அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த சித்திரை மாதம் தொடங்கிய நிலையில் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சில முக்கியமான மாற்றங்கள் காத்திருக்கு. தொழில், பணவரவு, உறவுகள் இடத்துல நல்ல ஒரு நல்லுறவு, கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, பரிகாரமாக என்னெல்லாம் சொல்கிறாங்க, இது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது. முக்கியமாக உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. என்னால் இந்த தொழிலில் முதலீடு போட்டால் அது எடுக்க முடியல, தொழிலில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், அதே போல் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது, வருங்காலத்தில் என்ன மாதிரியான பலன்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் அட்சய திருதியை நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் நீங்கள் கல்லுப்பு, அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். யாரிடத்திலும் கோபம், தர்க்கம் இவையெல்லாம் வைத்து கொள்ளாமல் அமைதியாக காணப்படுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் நல்ல பெயர், புகழ், கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அனுகூலமான காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. பண வரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். முக்கியமாக புதிய பொறுப்புகளை நீங்கள் வகிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு மிகையாகாது. அந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நிறைய பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ள காலமாக இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்வீங்க. அடுத்தடுத்து சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு நல்ல ஒரு நல்லுறவு அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் பயணம் மேற்கொள்வீங்க. சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடனான சந்திப்பு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழிலில் உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அதே போல் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக யோசித்து வந்த கூட்டு தொழிலை கூட தைரியமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களோடு சந்திப்பு ஏற்படும். இளமை திரும்பக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஆண்கள், பெண்கள் என யாராக இருந்தாலுமே உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பிக்கை ஏற்படும். பதவி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இனி வாழ தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் கௌரவம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வுகள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். அவர்களுடைய கனவு நிறைவேற உதவுவீங்க. அவர்களுடைய கல்வி, வேலை, தொழில், வியாபாரம், வண்டி, வாகனம் இது எல்லாமே, சுபகாரியங்கள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் வாகன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், வண்டி வாகனங்களை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். குலதெய்வ பயணங்கள், உள்ளூர் வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் இவையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. பாட்டு கேட்பது போன்ற நிம்மதியான முயற்சிகளை கையில் எடுப்பீங்க. எடுத்த காரியங்களில் ஜெயம் கண்டிப்பாக ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு, தலைவலி, தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்கணும். இரவு நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. தூக்கமின்மை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதே போல் அனுமன் சாலிசா, காரிய சித்தி மாலையில் தினமும் நீங்கள் இதெல்லாம் கேட்பது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
இது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகுது. இதனால் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து நீங்கள் இறங்கி செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய தைரியம் உண்டாகும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம் பெயரலாம். ராசியில் சூரியன் உச்சம் பெறதால உங்களுடைய தனித்திறன்கள் கண்டிப்பாக வெளிப்படும். அதே போல் குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அனுசரணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகனம், யோகம் இவை எல்லாமே உங்களுக்கு பலவிதமான பாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு நல்லதொரு வரன் அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் கோலாகலமாக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. அழகு, ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவற்றின் மூலமாக சுப விரயம் உண்டாகலாம். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி குடித்தனம் செல்றதுக்கான நேரமாக கூட அமையலாம். விவாகரத்து வர சென்ற தம்பதிகள் கூட கூடி வாழ்வாங்க. கூட்டு தொழில் செய்து வந்த குடும்பங்களில் சில பங்காளிகளுடைய தொழிலை விட்டு விலகிறதுக்கான காலமாக அமையலாம். பாக பிரிவினையில் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். நட்பு வட்டாரங்களில் விலகி போவது போன்ற மன உணர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வியாதிகளால் ஏற்பட்ட தாக்கம் குறையும். ஆயுள் பயம் கண்டிப்பாக அகலும். கல்வியில் தடைப்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பு தொடர்றதுக்கான சாதகமான காலமாக இது அமையும். உங்களுடைய லட்சியத்தை அடைய நவகிரகங்கள் கண்டிப்பாக உதவும். அதே போல் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். அற்புதமான தமிழ் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தான் கொடுக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதால பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். பங்குச்சந்தை, பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழில் லாபம் போன்றவற்றால் அதிர்ஷ்டம் உண்டாகலாம். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான செலவும் கண்டிப்பாக வந்து சேரும். ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடமிருந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள், பண பரிவர்த்தனைகள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டியது உங்களுடைய விரயத்தை குறைக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ராகு கொடுக்கக்கூடிய பண வசதியை அனுபவிக்க விடாமல் தொழில் நிம்மதியாக தம்பதிகள் ஆளுக்கு ஒரு ஊரில் அல்லது வெளிநாட்டில் கூட வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். 5 நிமிடம் கேது உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும். புதிய தொழில் பெண் தொழில் முனைவர்கள் உருவாகுவாங்க. குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியினுடைய சஞ்சாரம் இருக்கிறதால உத்தியோகத்தில் இருந்த மன உளைச்சல்கள் நீங்கும். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அதே போல் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக முடியும். அரசு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும், ஆனால் அதிகம் உழைத்து உங்களுக்கு சிறிய பொருளை சம்பாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பணவரவில் தடை தாமதங்கள் இவையெல்லாம் ஏற்படும். சம்பள விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இதுவரையில் யோசிக்காத வகையில் விவேகமான சிந்தனைகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்து நீங்கள் தொழிலை வளர்த்துவீங்க. மேலும் பல தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது. தொழிலதிபர்களுக்கு அரசினுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டுவாங்க. நல்ல நம்பிக்கையான விசுவாசமான உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பாங்க அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல்
கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.